அந்த ஊர்ல ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர் இருக்காரு. இளைஞர்கள் எல்லாம் மகிழ்ச்சியா பேசிட்டு வராங்க. அந்த இளைஞர்களை பார்த்தோன்னே அந்த ஆசிரியர் கேட்குறாரு, ஏன்பா கல்லூரிக்கெல்லாம் போகலையா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த இளைஞர்கள்லாம் சொல்றாங்க, சார் நம்ம ஊருக்கே புதுசாக ஃபேக்ட்ரி வந்திருக்குங்க சார். அங்கே வந்து மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் தராங்க சார். நான் படித்து அதுக்கப்புறம் வேலைக்கு போய் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் இப்பயே வேலைக்கு போய் சம்பாதிப்பேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறாங்க. ஆசிரியருக்கு ஒரே கவலை, படிக்கக்கூடிய வயதில் இப்படி போகிறாங்களே அப்படின்ட்டு. சில ஆண்டுகள் போகுது, அந்த தொழிற்சாலை நஷ்டமாகுது. அந்த தொழிற்சாலையை க்ளோஸ் பண்ணுறாங்க. இளைஞர்கள் எல்லாம் என்னடா பண்ணுறது அடுத்து அப்படின்னு அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. அப்போ அந்த ஆசிரியர் வராரு, ஏன் சோகமாக இருக்கீங்க, இந்த தொழிற்சாலை மூடிட்டா என்ன, அறிவு அப்படிங்கிற கதவு எப்பயுமே திறந்து தான் இருக்குது, வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அந்த இளைஞர்கள்லாம் கூப்பிட்டு போகிறாரு. அந்த இளைஞர்களுக்கெல்லாம் தொழிற்கல்வி பாடம் நடத்துகிறாரு. தையல் கலை, மின்சாரம், சுய தொழில், இந்த மாதிரி நிறைய பாடம் நடத்துகிறாரு. மாணவர்களும் விருப்பத்தோடு கற்றுக்கிறாங்க. சொந்தமாக மின்சாதன கடைகள் ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா டிராக்டரில் இயற்கை உரங்களை ஏற்றி விற்பனை செய்கிறாரு. அதுக்கப்புறம் தையல் கடைகளில் நிறைய ஆண்கள் வந்து வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி அவர்கள் வாழ்க்கையில் அவர்களே சம்பாரித்து முன்னேறக்கூடிய ஒரு நிலைக்கு வராங்க. அப்போ தான் அந்த இளைஞர்களுக்கு ஒன்று புரியுது, வேலை அப்படிங்கிறது ஒருத்தர் கொடுக்கிறது, ஆனால் கல்வி அப்படிங்கிறது நம்மை நாமே உருவாக்கி கொள்வது அப்படிங்கிறது அந்த இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க.